ஓம் ஸ்ரீ கம் கணபதையே நமகா. நாம் இப்பொழுது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் சுமார் 1600 ஆண்டுகள் மிக பழமையான குடவரை கோவிலின் மூர்த்தியின் அற்புத வரலாறை தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியிலே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க புண்ணியஸ்தலம் இந்த பிள்ளையார்பட்டியை கற்பக விநாயகர் கோயில். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முற்கால பாண்டியர் கால குடவரை கோவிலாக இந்த ஸ்தலத்தில் விநாயகர் 6 அடி உயரத்தில் சுக்கிரனுடைய எண்ணெய் குறிக்கின்ற உயரத்தில் கம்பீரமான பாறையிலே செதுக்கப்பட்டு உள்ளார். இவருடைய பெயரிலே பிள்ளையார் பட்டி என்ற அந்த ஊர் வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வலது கை 2 கைகளை மனிதனைப் போல் வலம் சுழியாக துதிக்கை வலது பக்கமாக வளைந்து வடக்கு நோக்கி குபேர திக்கை நோக்கி கேட்கின்ற வரத்தை கேட்காத வரத்தையும் சேர்த்து கொடுக்கின்ற கற்பக விருட்சம் போல் நாம் நினைத்தாலே காரியங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி தருகின்ற சக்தி வாய்ந்த எக்காட்டூர் கூன் பெருபரணன் என்ற தலைமை சிற்பியின் பெயரிலே இந்த பிள்ளையாரானது வடிவடிக்கப்பட்டுள்ளது. இந்த உருவத்திற்கு பெயரால் இந்த ஊரே பிள்ளையார்பட்டி என்ற பெயர் பெற்றுவிட்டது. 2 கரங்களுடன் கூடிய அற்புதமான மனித உருவத்தை கொண்டுள்ளதால் கோயிலுக்கு எதிரே அற்புதமான சக்தி வாய்ந்த கணபதி தீர்த்தம், ஆகாச கங்கை, ஆகாச யமுனா, ஆகாச சரஸ்வதி என்கின்ற மிக மிக சக்தி வாய்ந்த சகல கோடி பாபங்களையும் போக்கும் தெப்பக்குளம் அமைந்திருப்பது இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய ஆலயத்திலே வருகின்ற, அதாவது நீங்கள் இந்த விநாயகரின் திருமுகத்தையும் தந்தத்தையும் துதிக்கையும் ஒற்று நோக்கினால் அது தமிழின் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவமாக அமைந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் இந்த பிள்ளையார்பட்டியிலே தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்ச மரமானது தன்னிடம் வந்து வேண்டுவோருக்கு எதையெல்லாம் கேட்கின்றார்களோ அதை உடனே தருவது போல இப்படி பிள்ளையாரும் நமக்கு அருளை வாரி வாரி வழங்குகின்றார். ஆண்டுதோறும் இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறும் 10 நாள் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா உலக புகழ்பெற்றது. இப்படி இந்த விநாயகருக்கு முக்குருணி கொழுக்கட்டை, 18 படி அரிசி, 40 கிலோ வெல்லம், 50 தேங்காய்கள் கொண்டு 2 நாட்கள் வேக வைக்கப்படும் பிரம்மாண்டமான மோதகம் படைக்கப்பட்டு நிவேத்தியம் செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் சங்கடகர சதுர்த்தி மற்றும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை இங்கு வந்து பூர்த்தி செய்யும் பக்தர்களுக்கு எந்த கடன் இருந்தாலும் அந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்பது இது சத்திய வாக்கு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.